டிஆர்எம் பிக்சர் உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு யாதும் யாவரும் நிகழ்ச்சியோடாக நினைவுட்டு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கு என்னோட எந்த டீம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொக்கு டீம். அவங்க மொக்கு டீமில் படத்தோட பேர் மொக்கு டீம். ஸோ அவங்களோட தான் இன்றைக்கி நான் நிற்கிறேன். ஸோ அந்த திரைப்படம் பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய கதைகள் வந்து கதைக்க போகிறோம். ஸோ வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். ஸோ வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ணாவை கேட்கலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறேன். ஸோ எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். ஸோ திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்க தான் நாங்கள் கூப்பிட்டுறாங்க. ஸோ திரைப்படத்தோட பேர் வந்து ஏன் மொக்கு டீம் அப்படின்னு வச்சுங்க. என்ன சொன்னா ஸ்டார்ட்லயே இப்ப நம்ம நிறைய பேர்கள் இருக்கு, ஆனா இந்த திரைப்படத்துக்கு மட்டுமே மொக்கு டீம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுனீங்க. மொக்கு டீம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு பேர் யோசிச்சோம். மொக்கு டீம் ஒரு பேர் வந்துட்டு அது டீமும் அப்படி ஒரு டீம் அதையும் வச்சுட்டாங்க. என்னன்னா அந்த ஆக்களோட சேர்த்து அந்த படத்துக்கே மொக்கு டீம் யாராலையுமே யோசிக்கல. அந்த படத்தோட டைட்டில் யார் வச்சாங்க? டைரக்டர் இன்னைக்கு ஒரு சில காரணங்களால வர முடியல. ஸோ அவரை பத்தின விஷயங்கள் சொல்லுங்க. இந்த திரைப்படம் வந்து அவர் கதை எழுதிட்டு உங்கள்ட்ட எல்லாரையுமே எப்படி தொடர்பு கொண்டார்? அது வந்து ஒரு சும்மா ஸ்டோரி லைனாக தொடங்கி அப்படி டெவலப் பண்ணான். காய்ச்சி இப்படி செய்வான். இது உண்மையிலேயே இப்போ நான் என்னடா அனுமானத்துக்கு மேலே இந்த படம் எடுத்துனாங்க. எடுத்துட்டு அப்படியே சின்ன ஒரு இதால் விட்டுட்டோம். இப்போ வந்து திடீரென்று சொன்னால் திருப்பி அந்த படத்தை எடுப்போம். சரி ஓகே எடுப்போம் வலிக்கிட்டா கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சு கிளைமேக்ஸ் கூட அந்த கடைசி நேரம் மாற்றினேன். இவனும் அவனும் காய்ச்சி கொஞ்சம் வித்தியாசம் சொல்லி மாற்றி ஒரு மாதிரி எடுத்துட்டோம். கிளைமேக்ஸ் சீன் வந்து ஏன் மாற்றினீங்க எப்படி இருக்கும் அப்படின்றது என்ன சொன்னால் அந்த படத்தில் வந்து லாஸ்ட் சீன் வந்து வேற லெவலில் இருக்கு. ஸோ அதை ஏன் மாற்றணும் பண்ணீங்க? வேற லெவல் இருக்கு மாற்றிட்டீங்க. எப்படி ஐடியா வந்து என்ன மாதிரி? அது ஃபர்ஸ்ட்டுக்கு வேற ஒரு சீன் ஒன்று வைக்கிறதா இருந்தது. பிறகு அது கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு போறதுல கொஞ்சம் மாற்றினா கொஞ்சம் ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்றதால வித்தியாசமா இருக்குமென்றதால அதை மாற்றிட்டோம். கடைசி டைம்ல மாற்றினோம். கணிக்கக்கூடாதுக்காண்டி தான் மாற்றினாங்க. முதல் கிளைமேக்ஸ் வந்து கணிக்கக்கூடிய மாதிரி கணிக்கக்கூடாதுக்காண்டி தான் அப்படி மாற்றினது. ஓகே. ரெண்டு பேரும் வந்து அந்த திரைப்படத்தில் நடிச்சுக்கிறாங்க. இது அவர் அந்த திரைப்படத்தோட எடிட்டர். ஸோ எடிட்டிங் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. அந்த திரைப்படத்தில் வந்து இப்போ அவங்க வந்து ப்ரொடியூசர் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. பட் எடிட் பண்ணும்போது இந்த கிளிப்ஸ் வந்து இதில் தான் வரணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க வேற லெவலில். ஸோ மைண்ட் செட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அது நானே டிஓபி அசோசியேட் டைரக்டர் நானே செஞ்சதால எடிட்டரை தாண்டியும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஓகே. அதனால பெரிய கஷ்டம் இல்லை. அது செய்தோடனே பெருசா அதுக்குள்ள மாற்றம் சொல்லலாம். எல்லாமே ஓகே. இல்ல ஏதாவது ஒரு சீன் வந்து இந்த சீன் இப்படி வச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க உங்களோட சைட்ல இருந்து அட்வைஸ் ஏதாச்சும் கொடுத்தீங்களா? நான் ஒரு ஐடியால ஒன்று வச்சு செய்த உடனே அவங்களுக்கு அது பிடிச்சிரும். அப்ப அது ஓகேன்றாங்க. அந்த மாதிரி தான். ஆக அந்த டீம்கிட்ட இருக்கிற ஒற்றுமை என்னன்னு சொன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னா கேட்பாங்க. முழுமையாவே இந்த டீம் நாங்க இன்டர்வியூ எடுக்கிறபடியா யார் என்ன விஷயம் சொன்னாலும் அதை உள்வாங்குற ஒரு ஒற்றுமை வந்து உங்களை இன்னும் மெருகூட்டி இன்னும் வளர செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய காமெடி ஆக்டர்கிட்ட கேட்குறா என்னட்டு சொன்னா உங்களுக்கு நான் உங்களோட நகைச்சுவையா இருந்தாலும் சரி திரைப்படங்களா இருந்தாலும் சரி எப்பவுமே உங்களுக்கு காமெடி நடிக்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல வேற இருக்கு பிள்ளை இதுக்கு தான் போடுறாங்க என்ன கொண்டது அப்படின்றது அதே நோட் பண்ணுங்க. அவருக்கு ஹீரோவா நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கு. நீங்க எப்பவுமே அவரை காமெடியா போடுறீங்க. ஹீரோவா நடிக்கிற மட்டும் இல்ல, வித்தியாசமான கேரக்டர்ஸ் நடிக்க விருப்பம். அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வரைக்க நடிப்போம். அடுத்தடுத்த படங்கள்ல எதிர்பார்க்கலாம். ஐடியா இருக்கு. பட் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடியா வந்து இப்ப நம்ம ஒரு இந்தியன் சினிமாவில வந்து ஒரு காமெடி ஒரு ஆக்டரை பார்த்தோம்னா அவருக்கு அனைத்து இதுவுமே இருக்கும். அது மாதிரி இந்த திரைப்படத்துல கூட உங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் அந்த நீங்க ஒரு சின்ன தோடு எல்லாமே போட்டிருப்பீங்க. அதெல்லாமே ப்ரொடியூசர் சைட்ல இருந்து வந்துச்சா இல்ல அதை நீங்க? இல்ல அது ப்ரொடியூசர் எங்க டைரக்டர் வந்து எங்களுக்கு சொன்ன விஷயம். எங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்றது ஒரு கேரக்டரும். இப்ப அந்த கேரக்டர் பேர் வந்து வௌவால். அப்ப அந்த வௌவால் என்ற கேரக்டர் வந்து இப்படியான குணாதிசயங்களோட இருக்கிற ஒரு கேரக்டர். அப்ப இப்படியான குணாதிசயங்களோட இருக்கிற ஒரு மனுஷன் ரியல் லைஃப்ல எப்படி இருப்பாருன்னு சொல்லி எங்களோட சமூகத்திலேயே நாங்க பாக்குறோம். இருக்குது எங்களுக்கு தேவையான கேரக்டர்ஸ் சமூகத்தில் இருக்கும்போதுன்னு சொல்லி இருக்கிறேன். சமூகத்திலே இருக்குது. அப்ப அதை போய் நாங்க ஒரு ரோட்டால போவைக்கே அதை நாங்க கவனிக்கலாம். அப்படி கவனிச்சு சில பேரை பார்த்து இவங்க இப்படி நடந்து கொள்றாங்க, இப்படியான குணாதிசயங்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஸ்டைல்ஸ் இருக்கும். அப்ப அதெல்லாத்தையும் பார்த்து தான் கொஞ்சம் அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ண. தோடு போட்டா நல்லா இருக்கும், தோடு இப்படி தொங்க போட்டா தலைமுடி இப்படி போட்டினா நல்லா இருக்கும் சொல்லி பார்த்தது. அதுக்காக நீங்க உங்களை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹேர் ஸ்டைல்ல இருந்து எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் மாத்திக்கொண்டு அது நல்லா அந்த கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுற மாதிரி இருக்கும். நீங்க திரைப்படம் நடிக்க ஒரு வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு நடிச்சு எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது ஒரு ஃபுல் ஃபீல் வந்து இருக்கணும். கண்டிப்பா அது இருந்துச்சு அவங்களுக்கு. எடிட் பண்ணி முடிஞ்ச எடிட் டேபிள் வந்து நான் ஒர்க் பண்ணேன். எடிட் டேபிள் வந்து ஒரு எடிட்டரும் டைரக்டர் ரெண்டு பேரும் தான் ஒர்க் பண்ணுவேன். அப்ப அதுக்கு பிறகுதான் நான் அந்த அவுட்புட் எடுத்த பிறகுதான் நான் நிறைய இங்கிலீஷ் பாவிக்கிறேன் போல இருக்கு. இதை வச்சு டோல் பண்ண வலிக்கிட்டுருவாங்க தமிழ்ல
அப்போ எடிட்ல முடிஞ்ச பிறகுதான் எல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆன பிறகு நம்ம போய் பார்த்தேன். நல்லா இருந்தது, எனக்கு பார்க்கவே எனக்கு வந்து பிடிச்சிருந்தது, வரையா இருந்தது. ஓகே, அப்புறம் நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து இந்த பகடியா கதைப்பம் டீம், பகடியா கதைப்பம் தான் இவங்களுடைய ஸ்டார்டிங். அந்த நகைச்சுவை மூலமாக இன்னைக்கு வந்து நீங்க நகைச்சுவையில இருந்துட்டு இன்னைக்கு ஒரு சில திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கு ரீசன், சினிமாவுக்குள்ள கால் வச்சதுக்கு ரீசன். சினிமாவுக்குள்ள கால் வச்சதுக்கு எங்களோட மியூசிக் டைரக்டர் ஒரு காரணம். அவங்க படம் எடுத்திருந்தாங்க, அதை பார்த்து நாங்களும் ஒரு ஏதாச்சும் எடுப்போம், எங்களால் முடியும் செஞ்சு பார்ப்போம். அப்போ எடுக்க வரைக்கும் கனவே நக்கல் அடித்தாங்க, நீங்கள் யூடியூப்ல எடுத்துட்டா படம் எடுக்க போறீங்களா அப்படின்னு நக்கல் அடித்தாங்க. நான் சொன்னேன் சரி எடுத்து பார்ப்போமே, எங்களால் எவ்வளோ தூரம் போகல மாட்டோம். எங்களுக்கு ஒரு டீம் இருந்தது, ஃபினான்சியல் பிரச்சனை இருந்தாலுடைய டீம் இருந்தது. அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட வந்த டீம் எல்லாமே ஃபினான்ஷியலாக எதிர்பார்க்கல, அவங்க காசு சம்பளம் இருந்தால் அப்படின்னு எதிர்பார்க்கல. நடிப்போம், படம் போடட்டும், வாரதில் கொடுப்போம்னு இருந்தது. அப்போ அப்படி ஒரு டீம் அமைஞ்சபடியாக நாங்கள் டக்குனு படங்கள் எடுத்தோம், தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதே டீம் அப்படி இருக்குது. இப்போ இனி வர்ற காலங்களையும் திரைப்படங்கள் எடுப்பீங்க கட்டாயம். ஓகே, ஆனா எங்களுடைய ஈழத்து சினிமா வந்து இன்னைக்கு வரைக்கும் வளராத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. பட் நீங்க எவ்வளவு திரைப்படங்கள் எடுத்தாலும் இன்றைக்கு உங்களோட ஈழத்து சினிமாவை எப்படி மக்கள் பாக்குறாங்க, உங்களால அதை உணர முடியுதா? எங்களை பார்க்க வர குறைவா தான் இருக்கு. தியேட்டர்ல போட்டா உண்மையிலேயே நாங்க எவ்வளவு ப்ரொமோட் பண்ணி கூட சனம் வந்து ஆனா எங்க ஓடிபி உலக ஓடி 10 ஷோக்கு மேல ஓடி இருக்கு இங்கே. ஆனா அங்க என்ன பிரச்சனைனா அங்க சனம் இந்திய நடிகர் நடிச்சாதான் தியேட்டருக்கு வருவாங்க, அந்த ஒரு இது இருக்குது. அதனால வேற வைக்கணும், அந்த ஒரு ரீசனுக்காக நாங்க திரைப்படம் எப்படி எடுக்கிறோம்ன்றத பாருங்கன்றதுக்காக யூடியூப்ல விட்டுருக்கோம். இதை பார்த்துட்டு எங்களை பெரிய படத்துக்கு தியேட்டருக்கு வரலாமா இல்லையான்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தேன் அவங்களுக்கு. சரி, இது சின்ன விஷயம், சின்ன படமே இவ்வளவு நல்லா செஞ்சிருக்காங்க, பெரிய படம் நல்லா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் தானே, நல்லா செஞ்சிருக்காங்கன்னு பகுதி வீடியோ தனியா, அது ஒரு பகுதி வீடியோ வந்து தனியா ஒரு பிளேலிஸ்ட் போடலாம். இது வந்து ஒரு ஷார்ட் பிலிம், ஒரு சினிமா தளத்துல இருக்கு. அப்ப அது டெக்னிக்கலா அவ்வளவு இதா இருக்குன்னு காட்டு, அந்த டிஃபரன்ஸ் காட்டுறது தான். ஓகே, நீங்க வந்து இந்த திரைப்படம் தாண்டி ஓடிபியும் எடிட் பண்ணிருக்கீங்க. ஸோ அதில் என்ன விஷயம், இப்போ ஒரு எடிட்டர் ஒரு ஆக்டர் போது நாங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் வந்து ஏதாச்சும் ஒரு புது புது விஷயங்களை கொடுக்க நினைப்போம். ஸோ அப்படி இன்றைக்கு வரைக்கும் இப்போ ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் இதுக்கப்புறமா இந்த விஷயம் செய்யக்கூடாது, ஒரு எடிட்டரா ஒரு ஆக்டரா நான் கேட்குறேன், இந்த விஷயத்த நான் மாற்றணும், என்னட்டு இந்த விஷயம் மைனஸாக இருக்கு அப்படின்ற மாதிரி எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அது அநேகமாக ஒவ்வொரு படம் நடிச்சு முடியக்கலையும் திருப்பி இன்னும் கொஞ்சம் பெட்டராக செஞ்சுருக்கலாம், இந்த கட்டங்களில் கொஞ்சம் இதாக இருக்குது, அடுத்த முறை ட்ரை பண்ணுவோம்ன்ற ஒரு எண்ணம் பாருங்க. உங்களுக்கு நடிக்கிற ஃபீல்டு எங்களுக்கு அப்படி வரும், எடிட்டராக நீங்கள் தான் சொல்லணும் வேண்டாம். புது புது விஷயங்கள் வந்து நம்ம எடிட்டிங் என்னும்போது ஒரு படத்தை வந்து கண்டிப்பாக எடிட்டிங்கில் தான் எல்லாமே கொண்டு போகிறோம். ஒரு காமெடியாக இருந்தாலும் தெரிந்தா அந்த சவுண்ட் எல்லாமே பெர்ஃபெக்டாக வச்சுருக்கிறீங்க அந்த இடத்துல. சொல்லுங்க. சவுண்ட் டிசைன் வந்து பிரசாந்த் நான் வந்து எடிட்ல வந்து முதல் ஓடிபி செய்தப்போ நான் வச்சுட்டு ஓகே இது இப்படி இப்படி இருக்குது, அப்போ இது நான் வச்சது சரி என்று யோசிச்சுட்டு இருந்துவேன். ஆனா பிறகு வேற ஒரு ஆட்கள் கமெண்ட் பண்ணக்குள்ளதான் ஓகே இது மாத்தணும் என்றதெல்லாம் இப்பதான் வந்து. ஓகே, இந்த திரைப்படத்துக்கு வந்து உங்களுக்கு எடிட்டிங் சம்பந்தப்பட்டு ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சா? நிறைய வந்துச்சு கமெண்ட்ஸ், நல்லா மாதிரி. ஆனா உங்களுடைய ஒவ்வொரு திரைப்படங்களுக்கு நீங்க வெளியிடுற யூடியூப் தளத்துல வெளியிடுற எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்த திரைப்படத்துக்கு வந்து பொதுவா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெகட்டிவ் ஏதாச்சும் வந்துச்சா? ஒரு சில டோட்டலா இப்ப எங்களோட அந்த திரைப்படத்துக்குன்னு சொல்லி வேற இல்ல, எங்களோட ஒரு சில எந்த கேரக்டருக்கு எல்லாம் ஒரு சில பேர் வந்து இப்ப ஒரு 10 பேர் நல்லா சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு ஆள் வந்து நெகட்டிவ் சொல்லும். அவர் வந்து அந்த அளவுக்கு நுணுக்கமா பார்த்துருப்பேன், சில அவர்கிட்ட பார்வையில அது பிள்ளையா பட்டிருக்கலாம். அப்ப அப்படியான விஷயம் சொல்லிக்க அதை நாங்க கேட்கணும், மரியாதை கொடுத்து கேட்கணும். அவர் பிள்ளையா சொல்றதுக்கு அப்புறம் நாம அவரை பிள்ளையா சொல்லிட்டு போயிடாது, உனக்கு என்ன தெரியும் பண்ணிட்டு போயிடாது. அப்ப அவர் சொல்றதுக்கு தான் நாங்க கூட முன்னுரிமை கொடுக்கணும். இப்போ 10 பேர்ல 9 பேர் நல்லா சொல்றோம்னா நல்லா சொல்ற 9 பேருக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கறத விட ஒரு ஆளுக்கு அந்த விஷயம் பிள்ளையாப்படுறதுக்கு அதுல தான் நாங்க கூட கவனிச்சது, ஏன் அவருக்கு அந்த விஷயம் பிள்ளையாப்பட்டிருக்கு, அதுல என்ன நாங்க மாற்றணும், அதை சொல்ற சரியான்னு சொல்லி அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் மாத்திக்கொண்டு வாரேன். இப்போ எங்களோட யூடியூப் தளத்துல நாங்க வர்ற அந்த நகைச்சுவை வீடியோல கூட எனக்கு இப்ப ரீசெண்டா ஒரு ஆள் சொன்னவர், தம்பி இந்த விஷயத்துல வந்து நீங்க மாத்துங்க தம்பி, இது நிறைய பேர் கவனிக்கல, இந்த விஷயம் நீங்க தொடர்ச்சியா செஞ்சுன்னு வாரீங்க. அதாவது நான் வந்து கேமரா என்ற என்ற பார்வையில கோணம் வந்து அவர் சொல்றார் எப்பவுமே ஒரு கொஞ்சம் சரிஞ்ச பார்வையில இருக்குன்னு சொல்லி இருக்குது. அது வந்து என்ன காரணம்னு சொன்னா என்னோட இந்த வீடியோல வர்ற எல்லாரும் உயரமான ஆட்கள். அப்ப நான் எல்லாரையும் பார்த்து கதைக்கணும்னு சொன்னா இப்ப மேல பார்த்து தான் கதைக்கணும். இப்ப எந்த கண் பார்வையில கதைக்கிறது வந்து பாக்குறாங்களுக்கு அது நான் ஒரு கீழ் மட்டத்துல பாக்குற மாதிரி இப்படி குறைஞ்ச கோணத்துல பாக்குற மாதிரி இருக்குது ஃபீல் ஆதவங்களுக்கு. அப்ப அந்த விஷயம் வந்து நம்ம உன்னிப்பா கவனிச்சிருக்கு, அது நிறைய பேர் பார்க்கல, அதுக்கு சொன்னவர். அப்ப அந்த விஷயம் நான் சொன்னேன், நல்ல ஒரு விஷயம் சொல்லிருக்கேன், எனக்கு கூட அது தோணல.
அடுத்தது வீடியோக்களும் மாத்தினேன்னு சொல்லி இப்போ கடைசியா வந்த வீடியோல வந்து நான் அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்தேன். முடிஞ்ச அளவுக்கு உயரமா பார்த்தேன், இல்லாட்டி கேமராட ஆங்கிளை விட மேல பார்த்து தான் அந்த இது செஞ்சேன் நான். அதுக்கப்புறம் அந்த விஷயம் நான் திரும்ப அந்த வீடியோல பார்க்க எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது. அப்படி சில நெகட்டிவான கமெண்ட் சொல்றவங்களுக்கு தான் நாங்க கூட உண்மையா ஒருத்தருக்கு விருப்பம் இருக்குன்னு சொன்னா கட்டாயம் நெகட்டிவான கமெண்ட் சொல்லுவாங்க, நல்லதை மட்டுமே சொல்லிட்டு போக மாட்டாங்க. காரணத்தை சொல்லியிருக்காங்க தெரியா திருத்தி கொண்டோம்னா சரியா. நிச்சயமா. இப்ப இனிவர காலங்கள்ல வந்து இப்ப இந்த திரைப்படங்கள் எடுத்தா இப்ப வளமையாவே நீங்க ஓடிடி எல்லாம் எங்களுடைய சமூகத்துக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு இந்த திரைப்படம் ஒரு காமெடி திரைப்படம் ஓகே, பட் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து சார்ந்துதான் இருக்கும். அதுல வந்து இந்த காதல் திரைப்படங்கள் எல்லாமே எடுக்கிறது இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் என்ன? காதல் திரைப்படங்கள் நாங்க எடுத்தா கிரிஞ்ச் ஆகிடும். காதல் எங்கட டிரெக்டருக்கு வந்து நிறைய காதல் கதைகள் இருக்குது, அவர்கிட்ட நிறைய ஸ்கிரிப்ட் வச்சிருக்கிறது கைவசம். எங்கட அந்த போர்க்காலத்துல இப்ப எங்கட ஈழ சினிமா எடுத்தோம்னு சொன்னா எங்கட போர்ற வந்து எங்கட மக்களுடைய கஷ்டங்கள் துன்பங்களை மட்டும் காட்டுற மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஆனா சண்டைக்குள்ளேயே லவ் இருக்குது, சண்டைக்குள்ளேயே லவ் பண்ணி கல்யாணம் முடிஞ்ச கதையெல்லாம் இருக்குது. அப்ப அப்படி நிறைய ஸ்டோரிஸ் வந்து அவர்கிட்ட இருக்குது. அப்ப அதுக்குரிய இன்னும் கொஞ்சம் நாங்க ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த அந்த படம் எடுக்கணும்னு சொன்னா அந்த கதையை நாங்க தாங்கி எடுக்கணும்னு சொன்னா நாங்க இன்னும் இவங்களை வளர்த்து கொள்ளணும், இன்னும் நிறைய ஒர்க் பண்ணும்ன்றதால கொஞ்சம் வெயிட் பண்றோம். பட் அது எங்களுடைய ஈழத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து நடிக்க வர்றது வந்து கொஞ்சம் குறைவா இருக்குது. குறைவா இருக்கிறது காரணம் வந்து அவங்களுக்கு ஆர்வம் இல்லாம வேண்டியில்லை, ஆர்வமா இருக்கு. ஆனா அவங்களுக்கு சில இந்த வெளிச்சூழல் காரணிகள் அகச்சூழல் புறச்சூழல் காரணிகள் மாதிரி வீட்டுலயும் சில ப்ரெஷர் பண்ணுவாங்க, வெளியாலயம் வந்து சில விமர்சனங்களை வைக்கிறதால பொய்யான விஷயங்கள் எல்லாம் சில பேர் சொல்றதால வந்து அவங்களுக்கு இதுல வர்றதுக்கு கொஞ்சம் சுதந்திரம் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்குது. அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு அவங்கள சினிமாக்குள்ள வர்றதுக்கு அவங்க ஊக்கப்படுத்தி அவங்களுக்குரிய சுதந்திரமும் அவங்களுக்குரிய பாதுகாப்பும் கொடுக்குற டைம் இனி வந்துடும் நினைக்கிறோம். இனி ஓகே கிட்ட வந்துட்டோம், அது கிட்ட வந்துட்டோம். அப்ப அதுக்கு பிறகு நாங்க அவங்களையும் பாவிச்சு இந்த காதல் கதைகளும் சரி, பெண்களை உள்வாங்கி கொண்டு ஒரு சினிமா எடுக்கிற மாதிரியான கதைகளும் வந்து நாங்க எதிர்காலத்துல செய்யறதுக்கு இருக்கிறோம். கண்டிப்பா பெண்கள் உண்மையாவே நீங்க சொன்னது ஒரு நல்ல காரணமா இருக்கும். என்ன சொன்னா பெண்கள் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் வெளியில இப்படி காய்ச்சிடுவாங்களா அப்படி காய்ச்சிடுவாங்க நெகட்டிவா சொல்றவங்களை வந்து நம்ம தடுக்க இயலாது. பட் இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து பெண்கள் ஓகே இவர் கதைக்கிறது உண்மை கிடையாது, பட் நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படின்றது எனக்கு தெரியும். கண்டிப்பா இந்த விஷயம் மாற வேணும். ஈழத்து சினிமாவில இனி பெண்கள் கால்தடம் பதிக்க வேணும் அப்படின்றது நாங்க கடுமையா வேண்டிக் கொள்றோம் அப்படின்னு சொல்லலாம். சோ உங்களோட திரைப்படங்கள் எல்லாமே பார்த்ததுக்கு பிறகு இப்ப நீங்க வந்து உங்களோட யூடியூப் சேனல்ல வர்ற காசை எடுத்து நீங்க படம் தயாரிக்கிறீங்க. சோ இதுல வந்து யாருக்குமே இப்ப இந்த அமௌண்ட் இப்ப நீங்க காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு ஒற்றுமையா சேர்ந்து நண்பர்களா சேர்ந்து அந்த விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க. படங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா வேற யாராச்சும் சைட்ல இருந்து உங்களுக்கு நாங்க ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படி என்று கேள்விகள் வந்திருக்கா? எங்களுடைய இப்ப நாங்க அடுத்த ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு வேலை போய்கிட்டு இருக்குது. அப்ப அதுக்குரிய காசெல்லாம் வந்து ஒரு சில பேர் வந்து முன் வந்திருக்கிறோம் நம்ம தரணும்னு சொல்லி. அப்ப நாங்க அவங்ககிட்ட கேட்டுக்கொண்ட விஷயம் வந்து என்னன்னு சொன்னா இப்ப எங்களுடைய கதை எங்களுடைய ஸ்கிரிப்ட்லயும் எங்களுடைய அந்த நடிகர்கள் தேர்வு இருக்குதானே அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க தலையிடக்கூடாது. இப்ப காசு தந்தாலும் அவங்களுக்கு 100% சுதந்திரம் தரணும். இப்ப காசு தந்துட்டு ஸ்கிரிப்டை மாத்துங்க கதையை மாத்துங்க இன்னும் நடிகரை மாத்துங்கன்னு சொல்லி எல்லாம் அந்த இதுகள் அந்த சுதந்திரத்தை வந்து அவங்க தலையிடக்கூடாது. அப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு இருக்கிற விஷயங்கள் அப்படி இருக்குது. அப்ப அதனாலதான் நாங்க இப்ப முடிஞ்ச அளவு இப்ப எங்களோட ஓடிபி எல்லாம் எங்களோட பகுதியாக இப்ப ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துனாங்க. இந்த படமும் எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் எல்லாம் எடுத்துனாங்க. அதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குள்ள போய் வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னு இல்லை, நாங்க வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். அவங்க எங்களுக்கு அந்த சுதந்திரம் தயாரா இருக்கிறாங்கன்னு சொன்னா நாங்க போய் அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். இதுல இருந்து என்ன விளங்குது, நீங்க வந்து உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்காக முன் நிக்கிறீங்களே தவிர உங்களோட சலரி எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம ஒரு திரைப்படம் எடுக்கிறோம்னு சொன்னா அது மக்கள் மத்தியில போய் சேர்ந்தா காணும், எங்களுக்கு தேவையான அங்கீகாரம் கிடைச்சா காணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அப்படியான ஆட்கள் வந்து கொஞ்சம் முன்னேறது கடினமான சூழல்னு நான் நினைக்கிறேன். சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து எதிர்வர்ற காலங்கள் எல்லாம் அப்படியான ஏதாச்சும் ப்ரொடியூசர் அப்படி எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றத நான் கடவுள்கிட்ட வாங்குறேன். கிடைக்கலன்னா சிம்பிளி வேஸ்ட் ஒண்ணுமே செய்ய முடியாது, நீங்களே திருப்பம் கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இந்த திரைப்படம் அண்ணா நீங்க சொல்லுங்க, எடிட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரொடியூசர் வந்து படம் பார்த்துருப்பார்ல, அவர் ஏதாச்சும் உங்களுக்கு சொன்னாரா இதை மாத்து அப்படி மாத்து? இல்ல பெருசா சொல்லு, பெருசா மாட்டேன். ஒரு எடிட்டரா எடிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன்னு சொல்ல தெரியல, என்ன இதுக்குள்ளே ஃபுல்லா ஒர்க் பண்ணால நினைக்கிறேன்னு சொல்ல தெரியல. ரிலீஸ் ஆயிட்டு நீ ஆடியன்ஸ்ட படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஓ எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்களோட இருக்கிறபடியா சொல்லாதீங்க. இல்ல இல்ல எனக்கு என்ன பிரச்சனை ஷூட்டிங் அடிக்க எங்களுடைய ரெண்டபடியா அவர் நடிச்சு அதனால எடிட் பண்ண ஈஸியா இருக்கு. இவ்வளவு காணும் இவ்வளவு ஓகே இந்த ஆங்கிள் ஓகே, அதனால அவருக்கு இல்லாம அதுலயே பிளாங்கிச்சு. இந்த திரைப்படம் வந்து எத்தனை நாட்கள் எடுத்து முடிச்சீங்க? ஒரு நாள் 24 மணி அப்படியே 5 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் அப்படியே 3 மணிக்கு முடிச்சாங்க. 4:05 அதுக்குள்ள
ஃபுல்லா ஒரு கிளிப் நாள் ஃபுல்லா எடுத்துட்டீங்க. எடுத்தோம். இதுக்கப்புறமா இன்னொரு நாள் கூட இருக்கல. இல்ல ஒரு ஷாட் ஒரு ஷூட் கூட இருக்கு. 24 மணி நேரம். முதல் நாள் 5 மணி இருந்து அடுத்த நாள் 5 மணி வரைக்கும் தொடர்ந்து ஷூட் முடிஞ்சு. இந்த திரைப்படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா அந்த உங்களோட காமெடி வந்து ஒரு ரியாலிட்டியா இருக்கும். கேட்காத காதுக்கு இடுக்கடா அலங்காரம் அப்படின்னு கூடாது. அப்படியே கத்தி எடுறாண்டு அண்ணா நான் கத்தி எடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். அந்த ஐடியா அதெல்லாம் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள யார் கொண்டு அது வந்தது? ஸ்கிரிப்ட் எல்லாம் எங்க டிரெக்டர் தான் ஸ்கிரிப்ட் வேலை முழுக்க வர்றான். நாங்க ஒரு சில விஷயங்கள் எங்கட கருத்துக்களை வந்து நாங்க சொல்லுவோம். இது மாத்தினா நல்லா இருக்கும் போல இருக்கு, இது சொன்னா நல்லா இருக்கும் போல இருக்கு. அந்த சுதந்திரம் உங்களுக்கு அவர் தருவேன். இல்ல நான் சொல்றதா நீ சொல்லணும், ஸ்கிரிப்ட்ல இது இருக்குன்னா இதுதான் நீ சொல்லணும்னு சொல்ல மாட்டேன். அது நல்லா இருக்குன்னு சொன்னா அதை கேட்டுக்கொண்டு மாத்திக்கொண்டு போவோம். கண்டிப்பா இந்த விஷயம் உங்களோட ப்ரொடியூசரா இருந்துட்டு அவர் உங்களோட விஷயங்களை கேட்கிறாருன்றப்போதான் இந்த குரூப் வந்து இப்ப வரைக்கும் ஒற்றுமையா இருக்கு. அந்த விஷயம் நாங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒற்றுமை அப்படின்றது கண்டிப்பா எங்கட குரூப்ல எங்கட டீம்ல வந்து இப்போ நாங்க ஒற்றுமையா இருக்குன்னு சொல்றதை விட இப்ப சில பேர் நினைப்பாங்க இவங்க சண்டையை பிடிக்கிறே இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. சண்டை பிடிக்கிறே இல்லைன்னு நாங்க சொல்ல மாட்டோம். சண்டை எக்கச்சக்கமா வரும். ஆனா என்ன விஷயம் நாங்க கையாளுறாங்கன்னு சொன்னா சண்டை வந்தா கூட நாங்க கதைப்போம். ஒரு ஆளோட சண்டை வந்தா அவரை கூப்பிட்டு இருத்தி கதைக்கணும். என்ன பிரச்சனை, என்ன விஷயம் நடந்தது, என்ன சரி என்ன பிள்ளைன்னு கதைச்சு இப்ப 2 பேரும் வந்து ஒரு 2 பேர் எங்க டீம்ல 2 பேருக்கிட்ட பிரச்சனை வர டைம்ல நம்ம கதை கேட்க அந்த இடத்துல அந்த பிணக்கு தீர்க்கப்படும். அப்ப கதைச்சு எங்களுக்குரிய அந்த விஷயங்கள் தீர்வுகள் எடுத்துக்கொள்றதால திரும்ப எங்களோட தொடர்ந்து பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்ப சண்டையை பிடிச்சிட்டு ஆளையால் அங்கால பக்கம் திரும்பி போனா அது கடைசி வரைக்கும் சண்டையா தான் இருக்கு. 2 பேரும் சந்திச்சு என்ன பிரச்சனை நடந்தது, என்ன விஷயம் நடந்தது எல்லாம் கதைச்சு எது சரி கதைச்சு ஒரு தீர்வுக்கு வரைக்கும் தொடர்ந்து நிறைய காலத்துக்கு வந்து பயணிக்கக்கூடிய மாதிரியான இது இருக்குது. திரைப்படம் எடுக்க நிறைய ரீடேக் போயிருக்கிறீங்க. எங்களோட இதுல குறைவுதான். ஏன்னா நாங்க வந்து ஸ்கிரிப்டை பார்த்து அப்படியே ஒப்பிக்கிற இல்லை. எங்களோட மொழி நடையிலேயே அவன் கதைக்க விட்டுரு டிரெக்டர். உங்களுக்கு என்ன அதை உள்வாங்கி உங்களுக்கு எப்படி வருதோ அதை கதைங்க என்று. அப்ப உங்களோட ப்ரொடியூசர் நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரெக்டர் எங்க ஃப்ரெண்ட் அவர் கேக்குறது எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் ஒன்று தருவேன். அதே நேரம் எங்களுக்கு வந்து இப்ப வேலை டைம்ல வந்து எங்கட border லைன் எங்களுக்கு தெரியும். அந்த border லைன் கிராஸ் பண்ணக்கூடாதுங்கிறது இப்ப எங்க ஃப்ரெண்டா இருந்தா கூட இப்ப எங்களோட வேலை டைம்ல வந்து எங்களுக்கு தெரியும் இந்த லிமிட்டுக்கு கூட இந்த border வந்து நாங்க கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப அந்த border வரைக்கும் நாங்க நிற்போம். இப்ப அது வந்து எங்களோட ஒரு புரிந்துணர்வு, எங்க டீமுக்குள்ள இருக்கிற ஒரு புரிந்துணர்வு. வேலை டைம்ல யாருக்கு என்னென்ன லிமிட்டோட நாங்க வேலை போகணுமோ அந்த லிமிட்டுக்குள்ள போவோம். அவற்ற வேலைக்குள்ள நான் தலையிடுறதோ, எந்த வேலைக்குள்ள அவர் தலையிடுறதோ, எடிட்டர் வேலைக்குள்ள தலையிடுறதோ அப்படியான அந்த இடைஞ்சல் படுத்துற வேலையில் இல்லாம எங்களோட லிமிட்டோடய நாங்க நிற்போம். ஒரு சில விஷயங்கள் அதுக்குள்ள ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்டா தன்மையா கதைச்சு பேசி அதை மாத்தி கொண்டு போவோம். திரைப்படத்துல வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஒரு சில காரணங்களால அவங்க வர முடியல. சோ அவங்கள பத்தி சொல்லுங்க. எடிட்டர் சொல்லுங்க. ஒர்க் பண்ண வந்து டிரெக்டர் வந்து ஜெகாத்தன், நடிச்சது வந்து பிரசன்னா, நான் நிவேன், பிரகாசன்னா, ஜெகாத்தன்னா, மற்றது வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் தாரு, மற்ற மியூசிக் வந்து பிரசாந்த் கிருஷ்ணபிள்ளை, ஆர்ட் டைரக்ஷன் வந்து சிந்து, கேமரா வந்து நெவில் சினிமாட்டோகிராஃபி. இந்த இதுக்குள்ளேயே ஒருத்தர் கஷ்டப்பட்டவர். என்ன ஒரு படம் எடுக்கும்போது யாராச்சும் ஒருத்தன் கண்டிப்பா கஷ்டப்பட்டிருப்பான். இல்ல லொகேஷன்ல கஷ்டப்பட்டேன்னு சொன்னா கேமராமேன், ஆர்ட் டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் மேனேஜர் சிந்து, ஆர்ட் டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் மேனேஜர் தாரு, கேமராமேன் நெவில். 3 பேரும் அந்த லொகேஷன்ல அந்த 24 மணி நேரம் தொடர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டிருந்ததால அவங்க சரியா கஷ்டப்பட்டேன். எல்லாம் ஷூட் முடிஞ்சப்பறம் கஷ்டப்பட்டேன்னு சொன்னா எடிட்டர் டிரெக்டர் இருந்தாங்க. இந்த திரைப்படம் சார்பா மக்களுக்கு என்னென்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. முடிஞ்ச அளவு ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்கோம். டெக்னிக்கல் வைஸாகவும் சரி, கதை எல்லாத்துலேயும் சரி, மக்கள் பார்த்து எங்களுக்கு ஆதரவு வந்தால் சரி. கண்டிப்பா இப்ப நீங்க ஸ்டார்ட்ல இருந்து இப்ப ஒரு அளவுக்கு ரீச் ஆயிருக்கீங்கன்னா கண்டிப்பா அது மக்களால மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. இதுக்கப்புறமும் வெளிவர காலங்களில் மக்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி எப்பவுமே இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கொண்டு இப்படியான ஒரு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் நன்றி உங்கள் லக்ஷனா.